ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி காய்ங்க பார்த்திங்கன்னா நிறைய காய் அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா காய் அறுவடை வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்குது, அவ்வளோ சூப்பராகவும் இருக்குதுங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த 2 காயை பார்த்தீங்கன்னா 1 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. வாங்க மேலே மாடியில் இருக்கிற பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா விட்டுருக்குதுங்க. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக காய். பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லா காய் ஆகிடுதுங்க. இதெல்லாம் வந்து காய் பாலினேஷன் பண்ணி விட்டது தாங்க. நல்ல காய் ஆகுது பாருங்கள். என்ன ஒன்று, இப்போ வந்து இந்த பறக்கிற பூச்சி கொஞ்சம் சேதாரப்படுத்துதுங்க. இது பாருங்க, பார்க்காத விட்டுட்டுங்க. இதுவும் முத்தி போயிடுச்சுங்க. அதனால விட்டுட்டுங்க. பீங்க அவ்வளோதாங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொல்லங்காய் அறுவடை பண்ணலாம். வண்டு கொஞ்சம் பறக்கிற பூச்சி கொஞ்சம் கடிக்கிறதுனால அந்த பொல்லங்காய் கொஞ்சம் சேதாரம் ஆகிடுதுங்க. ஒரு 10 பிஞ்சுங்க வேஸ்ட்டாகவே போயிடுச்சுங்க. இல்லைன்னா நிறைய பொல்லங்காய் அங்கே பாருங்க. என்ன அழகாக பொல்லங்காய் வந்து பாலினேஷன் பண்ணி விட்டு நான் வந்து காயாக மாத்துறேங்க. ஆனால் வந்து பறக்கிற பூச்சி வந்து இருங்க நான் வந்து சேதாரப்படுத்துறேன்னு வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடுதுங்க. இப்போ பாருங்க, பொல்லங்காய் வந்து எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க. அழகா பிஞ்சு ஆகுதுங்க. எல்லாமே உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. காயெல்லாம் அழகா ஆகுதுங்க. ஆகலைன்னா சொல்லவே முடியாதுங்க. ஆனால் அந்த பறக்கிற பூச்சி வந்து கொஞ்சம் நல்லாவே சேதாரப்படுத்துங்க. அதுக்கு வேற ஐடியா ஒன்று வச்சிருக்கிறேங்க. அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. அதை உங்களுக்கு செயல்படுத்திட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. இங்கே 2 இருக்குது, வாங்க பறிச்சுக்கலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப கொடி அடிபட்டு போயிடுங்க. காய் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்கன்னா கொடி ஒன்றும் ஆகாது. சூப்பரான பொல்லங்காய் பாருங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க கத்திரிக்காய் பாருங்க. பெங்களூர் பச்சை வரி கத்திரிங்க. சூப்பராக இன்றைக்கி நிறைய கத்திரிங்க. இந்த கத்திரி தான் கொத்து கொத்தா தொங்குதுங்க. கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. என்ன அருமையாக இருக்குது பாருங்க கலர். ஒரே செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ காய்க்கு வருதுங்க. அவ்வளோ காய் வைக்குதுங்க ஒரே செடியே. செதப்பட்டு கத்திரிக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வரி கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா 2 விதமாக கலர் வருதுங்க. அது பிங்க் கலர் ஒன்று வருதுங்க, பச்சை கலர் வரி ஒன்று வருதுங்க. உங்களுக்கு வந்து தட்டு காட்டும் போது உங்களுக்கு வந்து வித்தியாசத்தை காட்டுறேங்க நான். ஏன்னா ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் வைக்குதுங்க. காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக தொங்குது பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க, விதைக்கி விட்டுட்டுங்க. நல்லா பெரிய கத்திரிக்காய் பாருங்க. விதைக்கி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வால் கத்திரிங்க, நெய் கத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய்க்கெல்லாம் பல பேர் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கலர். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செடியிலேருந்து டபுள் கலர் கத்திரிக்காங்க. இளஞ்செடியுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க என்ன டிசைனில் இருக்குது கலர். சூப்பராக இருக்குது பாருங்க கலர். செடி ஒரு ஆள் இப்படி தாங்க பிடிக்கணும். அப்போ தான் கத்திரிக்காயை வந்து விடாத கட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வரி கத்திரிக்காய் தாங்க நிறைய கத்திரிக்காய். ஏன்னா அந்த கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடிக்கு வச்சு விட்டுக்கிறேங்க. அதனால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துட்டு வருதுங்க. கொத்தாகவும் கொடுக்குது பாருங்க. எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்க காய். இது கொஞ்சம் வளரும். இன்னும் இருக்குதுங்க பிஞ்சு, நிறைய பிஞ்சு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். அடுத்த தடவை அறுவடை பண்ணிக்கலாம். இதாங்க இங்கே பாருங்க, இதுவும் இளஞ்செடி தாங்க. இளஞ்செடியும் பாருங்க காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் முட்டு
இந்த மாதிரி பிஞ்சில சொத்துல இருந்தா எடுத்துருங்க. சொத்துல இப்படி இந்த மாதிரி இருந்தா எடுத்துருங்க. அதை எடுத்துட்டீங்கன்னா மத்த காய்க்கு வந்து சொத்தில் வராதுங்க. இல்லைன்னா வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு செடி இருக்குதுங்க. டபுள் கலர் கத்திரிக்காய். பாருங்க, இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பிங்க் வால் கத்திரியும் இருக்குதுங்க. கத்திரிக்காய் வந்து விதைக்கு விட்டோம்னா கத்திரிக்காய் வர்றதில்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை பண்றோங்க. விதை இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, விதைக்கு எதுவும் விடலைங்க இப்ப. வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. விதை வேணுன்றவங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்லாக் பார்க்கலாங்க. எல்லா விதையுமே இப்ப நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. அதாவது கத்திரிக்காய் விதை மட்டுமே ஒரு 22 ஐட்டம் விதை இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரகம் நான் வச்சிருக்கிறேங்க. எல்லாமே நான் விளைஞ்சு, நான் விதை எடுத்து வச்சதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மைசூர் வால் கத்திரிக்காவும் ஒண்ணு இருக்குதுங்க. பாருங்க, பிஞ்சு பாருங்க எப்படி போட்டுருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து தனியா கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்க இந்த செடிய. வேலை இருக்குதுங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்கா 4 இருக்கு. பறிச்சுட்டு போயிடலாம். கொத்தவரங்காய் இப்பதாங்க பறிச்சேன். ஒரு 2 நாளைக்கு முன்ன தான் பறிச்சேன். அதனால தான் கொத்தவரங்கா வந்து குறைஞ்சிருச்சுங்க. ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன் பறிச்சு. ஷார்ட்ஸுமே பாருங்க என்னென்ன பண்றான் அப்படின்றது உங்களுக்கு அதுலயுமே தெரியுங்க. அங்க வெள்ளநீட்டு கத்திரிக்காவும் பாருங்க, ஒரு இளங்கத்திரிக்காய் ஒண்ணு விட்டுருச்சு பாருங்க. அதையுமே ஒண்ணு பறிச்சுக்கலாம். வெள்ளநீட்ட கத்திரிக்காவும் இப்ப இளஞ்செடி வந்துருச்சுங்க. இந்த பக்கம் போயிடலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பாருங்க எப்படி கொத்தா அழகா எப்படி தொங்குது பாருங்க. எவ்வளோ சூப்பரா தொங்குது பாருங்க. இதுவும் கொத்து கத்திரி மாதிரி தாங்க, நல்லா கொத்து கொத்தா தாங்க காய் வைக்குது. லிக்விட் தண்ணி மட்டும் மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே போதுங்க. வேற எதுவுமே செடிங்களுக்கு தேவையில்லைங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறத மட்டும் கட் பண்றேங்க. மத்ததெல்லாம் விட்டுட்டேன். இன்னொரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அறுவடை பண்ணணுங்க. இங்க பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ரகரகமா எல்லா கலர்லயும் உங்களுக்கு கத்திரிக்காய் அறுவடை இருக்குதுங்க. கத்திரிக்காய் அறுவடையே உங்களுக்கு டிசைன் டிசைனா அறுவடை பண்றது தாங்க எனக்கு வேலையே. ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் எலி தொந்தரவா இருக்குதுங்க. எலியும் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போயிடுதுங்க. இது பாருங்க, விதைக்கு விட்டுருக்குறேன் பாருங்க, என்ன அழகா விதைக்கு ரெடி ஆகுது பாருங்க. கலர் பாருங்க, டிசைன். அதாவது மெரூனும் பிளாக்கும் வர மாரி வருது பாருங்க. சூப்பரான விதைங்க. இருக்குதுங்க நம்மகிட்ட விதை, அதுவுமே இருக்குது. பாருங்க கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்குதுங்க. காட்டணும்னா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் குடுங்க. கேட்லாக் வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காட்ட மாட்டேன்துங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு காட்டலைங்க அப்படின்ற மாரி சொல்லுங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து சொல்றேன். கத்திரிக்காய் கடைசல் செஞ்சோம்னாலும் இதுக்கு சூப்பரா இருக்குதுங்க. கத்திரிக்காவும், உருளைக்கிழங்கும் போட்டு கடைசல் மாரி சொல்லுவாங்க எங்க ஏரியாவுல. நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா இருக்குங்க. பாருங்க. இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன்ல வைக்கிது பாருங்க. அதாவது என்னுடைய கத்திரிக்காய் செடி எனக்கே வந்து டஃப் குடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா, ஒவ்வொரு இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிசைன்ல வைக்குதுங்க காய். பாருங்க. இது ஒரு கலர் டிசைனு. இந்த மாரி கத்திரிக்காய்க்கு டிசைனுக்கு பஞ்சமில்லை அப்படின்ற மாரி தான் இருக்கு. இங்க பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க இந்த கலர். அதாவது கிரீன்ல வயலட் கலர் மாரிங்க. டபுள் கலருங்க இது. இதுவுமே டபுள் தாங்க. டபுள் டிசைன் தாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாக்குக்கும் சேரல, நீளத்துக்கும் சேரல. ஒரு வித்தியாசமான குண்டு கத்திரிக்காய்ங்க இது. இது பிளாக் பியூட்டி. இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு இங்க.
என்ன அழகா இருக்குது பாருங்க சதைப்பட்டு கத்திரிக்காய். இது வேணா கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்கா இருக்குது பாருங்க, பிளாக்கா. உங்களுக்கு வந்து நான் தட்டுல காட்டுறேங்க என்னென்ன கலர் இருக்குதுன்னு. ஏன்னா அத்தனை வெரைட்டி இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. எண்ணி தாங்க பார்க்கணும். விதைக்கி விட்டுருக்குறேங்க. இங்க வாங்க. அதே கலர்ல இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் பார்க்காத விட்டா முத்தி வேற போயிடுது. இதுலயே பாருங்க, வாங்க இங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டுங்க. அதாவது ப்ரவுன் கலரும் காப்பி கலரும் 2 மிக்ஸ் ஆயிருக்குதுங்க. ஆனா இது பாருங்க வாலுங்க. அதிலயே பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காய் வருது பாருங்க. அதே மெரூன் தாங்க. அதே காப்பி கலர் தாங்க. 2ம் பார்த்தீங்கன்னா வரி வரியா வருது பாருங்க இதுவுமே. வால் இது வந்து வாலுங்க, அது குண்டுங்க. 2மே வச்சிருக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயிலயும் பார்த்தீங்கன்னா, வாலும் வச்சிருக்கிறேன், குண்டும் இருக்குது. அந்த மாரி ஸ்பெஷல்ல கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து இந்த பக்கம் பறிச்சுக்கலாம். அதாவது இந்த ஜாரிக்கு வரலாம். ஜார் ஜாரியா வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு ஜார்ல என்ன எத்தனை கத்திரிக்காய் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போலாம். குண்டு பவானி பாருங்க, சூப்பரா பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. கொஞ்சம் பெருசாகட்டும். நிறைய பாருங்க பிஞ்சு. அப்படியே எப்படி தொங்கிட்டு பாருங்க. ஆனா அந்த சிதைப்பட்டு கத்திரிக்காய் பரவாயில்லைங்க. நல்லா பிஞ்சு நிறைய போடுதுங்க. இந்த மாதிரி பழுத்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்து போட்டு விட்டுருங்க. அப்புறம் மண்ணுக்குள்ள வந்து ரொட்டேஷன் பண்ணி விடுங்க. மேலே விட வேண்டாங்க. சங்குப்பூச்சி வந்து ஜாஸ்தி வந்துருங்க பேக்ல. அதனால பார்த்தீங்கன்னா, மேலே விடாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் அறுவடை பண்ணதுனால எல்லாம் நிறைய பிஞ்சுதாங்க. இதான் மொத வச்ச செடிங்க. அதனால கொஞ்சம் இதுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க. மூத்த செடிங்க இதெல்லாம். அங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் வால் இருக்கு. ஊதா வாலு, பிங்க் வாலு. நிறைய பிஞ்சு பாருங்க. இப்படி போட்டிருக்கு பாருங்க. பூ பாருங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்குது. கத்திரிக்காயை விட முள்ள முடிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொடலங்காய் அந்தாண்ட ஒண்ணு இருக்குதுங்க. பறிச்சுக்கலாம் நடங்க. இங்க பாருங்க அழகா இங்க ஒரு பொடலங்காய் தொங்கிட்டு இருக்கு. அப்படியே கையிலேயே முறிக்கிட்டுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. கொட்டை போடலைங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் ஒண்ணு அறுவடை பண்ணலைங்க. வாங்க. அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குது பாருங்க வெண்டைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரத்துலயும் காய் இருந்துச்சுன்னா பறிச்சிடுறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, டெய்லி சாப்பிட்றதுக்கு அளவா 1, 2, 3 அப்படி பறிச்சுக்குவோங்க. இது வந்து நான் தட்டுக்குன்னு வைக்கிறது இல்லைங்க இத. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க தட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, விதைக்கு பாருங்க. நல்லா காஞ்சு போன பீக்கங்காங்க. 4 பீக்கங்காய் கிடச்சிருக்குதுங்க இன்னைக்கு. இது ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ அளவுக்கு நல்லா வெயிட்டா இருக்குதுங்க தட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோவுக்கு மேல வருங்க பொடலங்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், ஒரு கோவக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வரிநீல கத்திரிக்காங்க. இங்க பாருங்க. பச்சை வரியும் இருக்குது பாருங்க. அதிலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் சேட வருது பாருங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்குதுங்க கத்திரி ரகம். இது பச்சைங்க. இது வந்து பிங்க் வரிங்க. 2 கலர் இருக்குது பாருங்க இதிலே. சூப்பரா வந்து ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய் அது கிடச்சிருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரகமும் அதில வந்து 2த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகையான கத்திரிக்காய் அதில அடுக்கி வச்சிருக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது ஒவ்வொரு ரகம். எல்லாமே அழகா 10 வகையான கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இன்னைக்கு. ஏன்னா, அவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க நம்மகிட்ட. அதனால உங்களுக்கு அந்த அறுவடை உங்களுக்கு காட்ட முடியுதுங்க என்னால. அடுத்த வீடியோ மண்டே வருங்க. பாருங்க. பாய்.